ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து எஸ்ஏ எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அதுக்கான சிலபஸ் அப்புறம் வந்து மாடல் கொஷின் பேப்பர்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ அதுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் 100 கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மொதல் கொஷின் பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கூறியது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் இந்த இதை வந்து கூறியிருக்காங்க. இந்த கூற்று வந்து கூறியது வந்து பாரதியார் அவர்கள். இது மாதிரி நிறைய கூற்றுகள் வந்து அவர் கூறியிருப்பார். அது வந்து கொஷின்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி இல்லா பெண் கலர் நிலம் போன்றவள், அப்புறம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை போன்ற முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து கூறியது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஏற்கனவே இது வந்து 9th புக்கில் அடிக்கடி இந்த 9th புக்லேருந்து கேட்ட கொஷின் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்தன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்றை வந்து கூறியது. அடுத்த கொஷின் பாருங்கள். திருவெம்பாவை நூலை இயற்றியது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அவர்கள் தான் திருவெம்பாவை அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருக்கோவையார் அப்படிங்கிற நூலையும் அவர் தான் இயற்றியிருக்காரு. திருவாசகம் போன்ற நூல்களையும் இயற்றியதும் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு வந்து நிறைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. முதல் இலக்கண நூல் அது மட்டும் இல்லாமல் மிகவும் பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழ்லேயே கிடைத்ததிலே மிக பழமையான இலக்கண நூல். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு ராமலிங்கனார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அரசவை கவிஞராக இருந்தவங்க. அடுத்து வெண்பா டேஷ் வகைப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெண்பா வந்து 5 வகைப்படும். ஆனால் சில இதில் வந்து 6ங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தியல், அதில் வந்து நேரிசை இன்னிசை வரும். ஸோ 5 வகைப்படும். அடுத்த கொஷின் பாருங்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகைப்படும். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலிகளின் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 8 எழுத்துக்கள். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான நா 2 சொல்லினா 3 சொல்லினா, அப்புறம் அந்த நானாங்கிறது, அப்புறம் ராணா 2 ராணாவும், அடுத்து வந்து லானா வந்து 3 வகையான லானா, சிறப்பு லகரம், குண்டுலா, அது மாதிரிலாம். ஸோ 8 எழுத்துக்கள் தான். அடுத்து வந்து பாருங்கள். தமிழ் மொழியில் கீழ்கண்ட எழுத்துக்களில் சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். 3 தான். ஆ, இ, உ, இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்களில் வரும். இதில் நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறது ஈ மட்டும் இருக்குது. அப்போ ஈ தான் வந்து சுட்டெழுத்து. அணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அணி என்பதன் பொருள் வந்து அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்த கொஷின் ஈஸியான கொஷின் தான். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தது யார்? நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதில் முதலில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தது யார் அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம வீரமாமுனிவர் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா அந்த எழுத்தில் வடிவத்தில் நிறைய சீர்திருத்தங்களை செய்திருக்கார். அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற வரிகளை வந்து இயற்றியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து கூறியது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான வரிகள்லாம் கூறியிருக்காங்க. கொஷின்ஸ் நமக்கு நிறையா வரும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறது லாஸ்ட் டைம் கூட கொஷினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் வரக்கூடிய தமிழ் எண்களை வந்து கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. 4ம் 2ம். 4க்கு வந்து பார்த்திங்கன்னா சானா சொல்லுவாங்க, சரிங்களா. 2க்கு வந்து ஊனா சொல்லுவாங்க, சா, ஊ. அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை எழுதியது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஷின் தான். கால்டுவெல்.
அடுத்து உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. சுரதா அவர்கள் தான் உவமை கவிஞர் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. கலை மாமணின்னு சிறப்பு பெயர் இருக்குது. தன்மான கவிஞருங்கிற போன்ற சிறப்பு பெயர்கள் அவங்களுக்கு இருக்குது. அடுத்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்பட்டது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு வந்து புகழப்பட்டார். அடுத்து சீவக சிந்தாமணியுடைய நூலுடைய வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனநூல் அப்படின்னு வந்து ஒரு வேறு பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்தி நூல் அப்படின்னு வேறு பெயர் இருக்குது. மறைநூல் அப்படின்னு வேறு பெயர் இருக்குது. இயற்கை தவம் அப்படின்னு அதுக்கு வேறு பெயர் இருக்குது. காமநூல் அப்படின்னு இருக்குது. முதல் விருதப்பா காப்பியம் அப்படிங்கிற வேறு பெயரும் சீவக சிந்தாமணிக்கு இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நருந்தொகை. சரிங்களா, நருந்தொகை தான் அதுக்கு இருக்கான வேறு பெயர். அடுத்து பரி அந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பரி என்பதன் பொருள் குதிரை. ஒருவேளை கரி அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது யானையை குறிக்கும். கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்க. எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறக்கும்னா மார்பில் வந்து பிறக்கும். சரிங்களா, வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கும். தலையில் பிறக்கக்கூடியது வந்து ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தலையில் பிறக்கும். இந்த உயிரெழுத்துக்கள் ஆனாவனா அதெல்லாம் வந்து 12 எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து பிறக்கும். மூக்கில் வந்து மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பந்து உருண்டது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எந்த வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இலக்கண வகுப்புகள்லாம் பார்த்துருக்கோம், பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம். தன்வினை. சரிங்களா, இது வந்து தன்வினை வாக்கியம். அடுத்து ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைந்தால், 2 வாட்டி வந்து 2 பொருளை தர மாதிரி அமைந்தால் அது வந்து இரட்டர மொழிதல் அணி. இதுவும் அணியும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வெண்பாவின் ஓசை என்ன ஓசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். வெண்பா வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பான்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து அகவல் ஓசை. வஞ்சிப்பான்னு கேட்டால் அது தூங்கல் ஓசை. கலிப்பா கேட்டால் அது வந்து துள்ளல் ஓசை. அடுத்த கொஷின் பாருங்கள். எழுத்துக்கள் வந்து உச்சரிக்கும் போது எந்த என்னது குமிழ்தனால் பிறக்கும் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊவண்ணாவும் ஊனா ஊவண்ணா. சரிங்களா, ஊனா ஊவண்ணா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குவிப்பதால், அதாவது அது நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே தெரியும். ஈஸியான கொஷின் தான். அடுத்து முல்லை பெரியார் அணையை கட்டியது யார்? இது வந்து பென்னி குயிக் அவர்கள் தான். இப்போ இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு கேட்டால் தான் சார் ஆர்த்தர் கார்டன். ஸோ கவனமாக இது பண்ணுங்கள். ஜான் பென்னி குயிக் அவர்கள் தான் முல்லை பெரியார் அணையை கட்டியது. தமிழின்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஈஸி தான், ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. கவி சக்கரவர்த்தின்னு இருக்குது. இவர் வந்து அரசவை கவிஞராக இருந்தவர் தான். குழந்தை மனம் கொண்ட கவிஞர்னு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு வந்து பாடியது யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதியார் அவர்கள் தான். அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறது வள்ளலார் அவர்களுடைய வாய்மொழி. அடுத்து வாய்மை எனப்படுவது. வாய்மைங்கிறது உண்மை பேசுகிறது மட்டும் இல்லாமல் தீங்கு தராத சொற்களை பேசுதல்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா, அப்போ வாய்மைங்கிறது தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு வரிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுலேருந்து வரும்னா தமிழுக்கு அமுதென்று பெயர்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அதுலேருந்து வருது. தமிழுக்கு நிலவென்ற பெயர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இதில் வந்து அந்த விளைவுக்கு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு அந்த ஒரு பாடல் கொடுத்து அதில் வந்து கேட்பாங்க. வளர்ச்சி அப்படின்னு வந்து குறிக்கும். அடுத்து உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை தான் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள், போற்றப்படக்கூடிய பெயர்கள் இருக்குது. தமிழ் மறைன்னு இருக்குது, முப்பால் இருக்குது, பொய்யாமொழி இருக்குது, அப்புறம் வந்து தெய்வ நூல் இருக்குது, உத்திர வேதம், அப்புறம் வாயுரை வாழ்த்துன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டாள் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சூடி கொடுத்த சுடர்கொடி. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைத்த சங்ககால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய வாய்மொழி. சரிங்களா, அவர் அதே மாதிரி தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு கூறியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் தான். அடுத்து காடும் காடு சார்ந்த பகுதியும் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முல்லை தான். இப்போ குறிஞ்சினா தான் மலையும் மலை சார்ந்தது, மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்தது, அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும்.
எழுத்துக்களால் ஆனது டேஷ் எனப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எழுத்துக்களால் ஆனது சீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து செய்யுளின் ஓசை குறையாத போது இனிய ஓசையை அளவெடுத்தல் அப்படிங்கிறத வந்து என்ன அளவெடுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னிசை அளவெடுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம இலக்கண வகுப்பில் பார்த்துருந்தோம். அடுத்து பெரிய மிசை சிரித்தார், இதில் வரக்கூடிய அந்த வகை தொகை என்ன வகையான தொகை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை. இதுவுமே இலக்கண வகையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தன் நாட்டை கைப்பற்ற மாற்று அரசனுடன் எதிர்த்து போரிடும் திணை என்ன திணை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நிறைய திணைகள் இருக்குது, ஒரு திணைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இது வந்து நொச்சி திணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வாகை திணைனா போரில் வந்து 1000 யானைகளை வந்து இது பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து கோட்டையை முற்றுகை விடுவது வந்து பார்த்திங்கன்னா உளிஞ்சை திணை அப்படின்னு வரும். வலிமை போர் செய்தல் வந்து தும்பை திணை அப்படின்னு ஒரு திணைக்குமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் வங்கத்து சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொழுந்தாடை அதுதான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வேணுவனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதுடைய பொருள் அது என்ன காடை குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மூங்கிலை குறிக்கும். மூங்கில் 3 வகைப்படும். அந்த மூங்கில் இருக்கக்கூடிய காடுகளை தான் வேணுவனம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அமெரிக்காவின் மினாசோட்டா தமிழ் சங்கம் டேஷ் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறதுனா என்ன கொண்டாடி வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை விருந்து விழாவை வந்து கொண்டாடி வராங்க. அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டவை என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா எதிலெல்லாம் அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வந்தாங்க அப்படின்னா பனை ஓலைகளில் தான் பாதுகாத்து வந்தாங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஷின் தான். ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்து வந்து ஒரு திருக்குறளை கொடுத்து அதை நிறைவு செய்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோப்பங் குலையும் அனிச்சம், இது வந்து முகந்திரிந்து நோக்கும் குலையும் விருந்து அப்படின்னு வந்து முடியும். அடுத்து மலைப்படுகடாம், அதாவது கூத்தராற்றுப்படை, அதை தான் வந்து மலைப்படுகடாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோடைய பாட்டு தலைவன் யாருன்னா நன்னன். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரை கிணறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்பாற்களால் இடத்தில் மண்பாண்டமான ஒரு இடத்துல வந்து சுடுமண் இது பண்ணி அதை வச்சு கிணறு வெட்டுறது தான் வந்து அந்த உரை கிணறு. ஆழி கிணறு நமக்கு தெரியும், கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோண்டக்கூடிய கிணறு. கட்டு கிணறு அது வந்து பார்த்திங்கன்னா கட்டு கிணறு வந்து இந்த இது மாதிரி செங்கல், அந்த இது மாதிரி கல் செங்கல் அதை வச்சு கட்டி இது பண்ணுறது. பூட்டை கிணறு அப்படிங்கிறது வந்து கமலை நீர் பாய்ச்சும் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஏ தான். அடுத்து கைதளம் பற்றி காண கண்டேன் தோழி நான், இதில் வந்து கனவு கண்டது யார், இந்த வரிகள்லையும் கைதளம் பற்றியது யார் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கனவு கண்டது வந்து ஆண்டாள் அவர்கள், அந்த கைப்பற்றியது வந்து கைத்தளம் பற்றியது கண்ணன் அவர்கள். அடுத்து மெய்யும் ஆயுதமும் யாப்பில் வரும்போது என்னவா வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒற்றெழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து மகளே வா, இது என்ன தொடர், இது வந்து ஈஸியான கொஷின் தான். இது வந்து விரி தொடர். அடுத்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இந்த தொடரில் அமைந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிது மொழிதல் அணி. இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து வளாநிலை. சரிங்களா. அடுத்து குறில் எழுத்துக்களுக்கு ஒழிக்கக்கூடிய கால அளவு கேட்டிருக்காங்க. 1 மாத்திரை அளவு. சரிங்களா. குறிலுக்கு வந்து 1 மாத்திரை அளவு, நெடில்னா தான் 2 மாத்திரை அளவு, மெய்யெழுத்துக்கள் ஆயுதம்லாம் அரை மாத்திரை அளவு. அடுத்து மயில் வடிவில் உள்ள கூட்டுக்குள் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அதோட உருவத்தை வைத்து மறைத்து கொண்டு நையாண்டி மேளம் ஆடுவது என்ன அப்படின்னா மயிலாட்டம். இதுவும் நமக்கு தெரியும், மயிலாட்டம். அடுத்து வந்து சேரர்களுடைய கொடி என்ன கொடின்னு கேட்டிருக்காங்க. விற்கொடி. சரிங்களா. வில்லு இருக்கும். புலி வந்து சோழர்களுக்கு, மீன் கொடி பாண்டியர்களுக்கு. வீணை அது வந்து பார்த்திங்கன்னா இசைக்கருவியில் எத்தனை நரம்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 7 நரம்புகள் வந்து அதில் இருக்கும். அடுத்து வந்து தமிழில் வந்து 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுளுக்கு என்ன பெயர்னா கண்ணி அப்படின்னு வந்து பெயர் இருக்குது. ஜெயகாந்தனின் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து உன்னை போல் ஒருவன்.
திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆனதுன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குறள் வெண்பாவால் ஆனது. இலக்கணத்திற்கு இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதையை வந்து மரபு கவிதை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் எழுதுறது வந்து புது கவிதைன்னு சொல்லுவோம். அடுத்து போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் எதுனா பரணி இலக்கியம். முதல் தமிழ் பரணி இலக்கியம் எதுனா கலிங்கத்து பரணி. அடுத்து வந்து பாருங்கள், சுட்ட பழம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து மண் ஒட்டிய பழம், அதுதான் சுட்ட பழம். சுடாத பழம்னா மண் ஒட்டாத பழம்னு வந்து பொருள். கூடு கட்ட தெரியாத பறவை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. சரிங்களா. இந்தியாவுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்த தூக்கணாங்குருவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆனிச்சு. அது யாரும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தனிநிலை. சரிங்களா. அடுத்து ஆயுத குறுக்கம் இடம்பெற்ற சொல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கற்றி இது. இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல அஃது எஃது ஏதுன்னு இல்லாமல் கற்றி இது வந்து ஆயுத குறுக்கம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு, பார்த்தாலே தெரியுது. அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. திரிச்சொல். இது வந்து நம்ம இலக்கண வகுப்பில் 12வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் வந்து நம்ம இந்த இடச்சொல் வடச்சொல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அடுத்து ஆங்கில சொல்லில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னு வடஞ்சொலி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இடஞ்சொலியில் வரணும். கிளாக் வைஸ்னா தான் வடஞ்சொலி. மற்றபடி இணையம்னா இன்டர்நெட், தொடுபொறி சர்ச் இன்ஜின், வாட்ஸ்அப் புலனம்லாம் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. பண்டம் கூட்டல் மாற்று, இது வந்து பண்டமாற்று அப்படின்னு வந்து வரும். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று அப்படின்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா தெலுங்கு வந்து கிளைமொழிகளில் வரும். சரிங்களா. அது வந்து இந்த மொழி குடும்பத்தில் இதை கொடுத்துருப்பாங்க. அறுவடை திருநாளை வந்து ஆந்திராவில் என்ன ஒவ்வொரு மாநிலத்தில் ஒன்று இருக்குது. ஆந்திராவில் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்து ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது அப்படின்னு அது கேட்குறாங்க. ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்த இடம் வந்து அரிக்கமேடில் தான் கிடச்சிச்சு. இதே முதுமக்கள் தாளிகள்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதிச்சநல்லூர் போடணும். அடுத்து சத்திய தர்மசாலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து வடலூரில் இருக்குது. சரிங்களா. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து வஉசி அவர்கள் செக்கு இழுத்த செக்கு எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கோவை மத்திய சிறையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கதிர்களில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரித்து எடுக்கும் மாட்டை கொண்டு மிதிக்கும் செயல் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்க. மீதி இருக்கிறத மிதிக்கிறது போரடித்தல். இது நம்ம எல்லாருக்குமே இன்னமும் வழக்கத்தில் இருக்குது. போரடித்தல்னு இன்னமுமே இந்த வழக்கத்தில் இந்த வார்த்தைகள் இருக்குது. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்து தவறான ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டான், நண்டு, வண்டு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வென்றான் இந்த ராணா வரணும். ஆனால் இலக்கண முறைப்படி தப்பான ராணா கொடுத்துருங்க. பி தான் வந்து தவறான ஒன்று. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான். இது வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதுங்கிற வரிகள்லாம் அதில் வரும். அடுத்து தாவிர இலைகளை கொடுத்து அதை வந்து குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு இலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாள், நெல் தாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரும்பு தோகை, பனை ஓலை ஈஸியாகவே மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து ஊராண்மை. இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுங்க. ஊர் கூட்டல் ஆண்மை அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அடுத்து உதிர்த்த. இந்த சொல்லோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உதிக்கிறதுனா ஆரம்பிக்கிறது தோன்ற மாதிரி, அதுக்கு எதிர்ச்சொல்னால் மறைந்த. ஏதான் வந்து ஆன்சர். அடுத்து ஆ டேஷ் கூ. இதை வந்து பார்த்திங்கன்னா பறவைக்கிடம் இருப்பதுனா அழகு இருக்கும். மூக்கு தான் வந்து அந்த அழகு. இதுக்கு எந்த லானா வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய லானா வரும். தமிழ் இலக்கணத்தின் வினா வகைகளை கூறும் இலக்கண நூல். கீழே இருக்கிறத பார்த்தாலே தெரியும். புறநானூறு, அகநானூறு மற்றும் குறுந்தொகையெல்லாம் இலக்கண நூல் கிடையாது. நன்னூல் மட்டும்தான் இதில் வந்து இலக்கண நூலில் வரும். ஆப்ஷன் நன்னூல் தான். அடுத்து வந்து இந்த சிறுபொழுதை வச்சு கேட்டிருக்காங்க. வைகரை என்ற பொழுது டேஷ் மணி முதல் டேஷ் மணி வரைன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஈஸி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா அது காலைன்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல். அப்புறம் ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். அப்புறம் மாலை 6லேருந்து நைட்டு 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாலைன்னு சொல்லுவாங்க. நைட்டு 10லேருந்து மிட் நைட் 2 வரைக்கும் யாமம்பாங்க. மிட் நைட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா வைகரைன்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்து தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் எந்த துறைமுகம் இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அங்கே வந்து இருந்தது கொர்க்கை. இது ஈஸியான கொஷின் தான்.
அடுத்து தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி தினமாக யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கிறாங்க. காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக ஊர் சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி அது வந்து முத்துநகர், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான், மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. மையோ மரகதமோ மதிக்கடலோ மலைமுகிலோ அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் யார், வர்ணித்தது யாருன்னு கேட்கல, வர்ணிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுருங்க. ராமன் அவர்கள் தான் வர்ணிக்கப்பட்டவர்கள். ஸோ கவனமாக எழுதுங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் பாடல்கள் யாருடைய பாடல்கள்? ரொம்ப ஈஸி, தாய்மானவர்களுடைய பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்க, சொல்லருள்வனுக்கு கவரி வீசிய வில்லொழுகன் யார் அப்படின்னு வந்து ஒரு கூற்று கொடுத்து இது யாரை வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தகடூர் ஏற்றிய பெருஞ்சேர் இரும்பொறையன் அவர்களை தான் வந்து இந்த வரிகள் வந்து குறிக்கும். அடுத்து கீழ்காணும் நூல்களில் ஐஞ்சிறுகாப்பியங்கள் எது? யசோதர காவியம் தான், பார்த்தோன்னே சொல்லிடலாம். மற்ற எல்லாமே ஐம்பெருங்காவியங்கள், சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி இப்போ தான் பார்த்தோம். அடுத்து உவமையை கொண்டு அந்த தொடர்களை வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையில் நெல்லிக்கனிங்கிறது வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம், சரிங்களா? கையில் இருக்கிறது பசுமரத்தாணிங்கிறது நல்ல மனதில் பதிந்த ஒரு விஷயம், எளிதில் மனதில் பதியும், ஆழமாக பதியும். மடை திறந்த வெள்ளம்ங்கிறது தடையின்றி மிகுதியாக வருதல். விரலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பயனற்ற செயல். ஸோ டி தான் ஆன்சர். நேர் தேமா, இது ஸ்கூல்லே படிச்சிருக்கோம், ஈஸி தான். நேர் தேமா. அடுத்து வந்து தேவராட்டத்தில் பயன்படுத்தும் இசைக்கருவி டேஷ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உருமின்னு சொல்லுவாங்க. தேவராட்டத்தில் பயன்படுத்துறது வந்து உருமி. அப்புறம் பல்லவ கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றுங்கிறது மாமல்லபுரம் தான். அங்கே தான் எல்லா வகையான சிற்பங்களும் நீங்கள் வந்து காண கிடைக்க முடியும். அடுத்து வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர். இதுவுமே நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து திரும்பவும் ஒரு பொறுத்துக்க அந்த ஒளி மரபை கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா அலரும், குயில் கூவும், மயில் வந்து அகவும், புறா வந்து குணுகும், சரிங்களா? கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குங்கிற கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. கீழடி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மதுரைங்கிற மாதிரியும் சில ஆன்சர் சொல்கிறாங்க, சிலர் வந்து சிவகங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டீலில் விட்டுருப்போம், நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு வந்து கொடுத்து கீழே கேட்டிருக்காங்க. திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அனைத்துமே சரி தான். ஏன்னா அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. தெய்வ புலவர், முதற்பாவலர், பொய்யின் புலவர், தேவர், நிறைய பேர் இருக்குது. அனைத்துமே வந்து சரி தான். ஸோ இதோட தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலில் இலக்கண வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அரம்சை டெஸ்ட் பேட்ச் தமிழுக்கானது இருக்குது, அதோட லிங்க்கையும் தரேன். டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ஃப்ரீயாகவே எழுதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. என்னோடய இலக்கண நோட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இலக்கண நோட்ஸ் நான் அப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக ஷார்ட்லி அந்த இலக்கண நோட்ஸ் வந்து என்னோடய ஓன் நோட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். அது படிங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் அடிச்சிடலாம். ஸோ ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும். அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.